வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபேமிலி லா 2ல ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான ஹிபா அப்படின்னா என்ன, அதோட எசென்சியல் கண்டிஷன்னா என்ன, அதே போல் ஒரு ஹிபா செல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான முக்கியமான கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹிபா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நம்ம அன்பளிப்பு அல்லது நன்கொடை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருவருக்கு ஒரு பொருளை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அதை முஸ்லீம் லா ஆஃப் ஜூரிஸ்பிரூடன்ஸ்ல ஹிபா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரூடன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தான் உயிரோட இருக்கும் பொழுது எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம தனது சொத்தின் முழுமையான உரிமையை, அந்த ஓனர்ஷிப்பை வேறொரு நபருக்கு உடனடியாக மற்றும் நிபந்தனையின்றி மாற்றி தருவதை நம்ம ஹிபா அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த ஹிபா அப்படிங்கிறது செல்லுபடி ஆகணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான எசென்சியல் கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இதுல முக்கியமான எசென்சியல் என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது அறிவிப்பு அப்படிங்கிறது, அதாவது அந்த சொத்தை வழங்குற நபரை நம்ம வகீப் அப்படின்னு குறிப்பிடுவோம். அந்த நபர் அந்த சொத்தை பெறுபவருக்கு தன்னுடைய சொத்தை மாத்தி கொடுக்கறேன் அப்படிங்கிறத அந்த இன்டென்ஷனை தெளிவாகவும், அதே போல அந்த சொத்தை மாற்றி கொடுக்கறதுக்கான அந்த இன்டென்ஷன் தன்னுடைய சுய விருப்பத்துடனும் அதே நேரத்தில் உடனடியாகவும் வெளிப்படுத்தணும். இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எசென்சியலா கருதப்படுது. ஃபியூச்சர்ல நான் உனக்கு ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹிபா அப்படிங்கிறது வழங்க முடியாது. அந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது உடனடியா அந்த பொருளை மாற்றி கொடுக்கறதுக்காக இருக்கணும். பொதுவா இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வாய்மொழியாவோ அல்லது எழுத்துப்பூர்வமாவோ அல்லது செயல்கள் மூலமாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்ததா அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எசென்சியல் எலமெண்டா இருக்கு. அந்த ஹிபாவை பெறுற அந்த நபர் வெளிப்படையா அல்லது மறைமுகமாவோ அந்த கொடையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கணும். இந்த ஏற்பு நடவடிக்கை அப்படிங்கிறது, இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த கொடையை அளிக்கிற நபர் உயிருடன் இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த கொடையை பெறுபவர் மைனராவோ அல்லது மனநலம் சரியில்லாத ஒரு நபராவோ இருந்தார் அப்படின்னா அவருடைய சட்டப்பூர்வ பாதுகாவலர் அந்த ஹிபாவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு உறுதி பண்ணணும். அடுத்ததா முக்கியமான எசென்சியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மிக மிக முக்கியம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அந்த ஹிபா வழங்கக்கூடிய அந்த உடைமை, அந்த பொருளை, அந்த ப்ராப்பர்ட்டியை உடனடியா நம்ம அந்த பொசஷனை கையில கொடுத்துடணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எசென்சியல் எலமெண்ட். அந்த ஹிபாவை வழங்குற நபர் அந்த சொத்தின் மீதான தனது கட்டுப்பாட்டை முழுமையா விளக்கி அந்த ஹிபாவை பெறக்கூடிய அந்த நபர்கிட்ட நேரடியாவோ அல்லது ஆக்கப்பூர்வமாவோ ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த ஹிபா ஒரு சட்டப்பூர்வமா முழுமையடைஞ்சதை நம்ம கருத முடியாது. அந்த பொசஷனை நம்ம கொடுக்காம வெறும் அறிவிப்பு மட்டும் நம்ம சொல்றோம், இந்த வீட்டை நான் உனக்கு கொடையா தர்றேன் அப்படின்னு ஒரு நபர் கூறுறாரு அப்படின்னா அதையும் அந்த பெறுற நபர் அப்படியா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த வீடானது அவர் பெயருக்கு மாற்றப்பட்டு உடனடியா அவருடைய கைக்கு போயிருக்கணும். அப்படி இல்லை, வெறும் வாய்மொழியா தான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹிபாவா கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ இதுல இருக்கிற 3 மிக முக்கியமான எசென்சியல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா ஒரு ஹிபா செல்லும் தன்மை அடையிறதுக்காக ஒரு மிக முக்கியமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல
அந்த ஹிபாவை வழங்குறவருடைய தகுதியை வந்து இங்க ரொம்ப முக்கியம். அந்த ஹிபாவை வழங்குற அந்த நபர் வந்து சட்டப்பூர்வமான சில தகுதிகளை பெற்றிருக்கணும். அவர் மேஜரான ஒரு நபரா இருக்கணும், தெளிவான மனநிலை கொண்ட ஒரு நபரா இருக்கணும். அதே போல அவர் வழங்குற அந்த சொத்தின் உரிமை வந்து முழுமையாவோ அல்லது சட்டப்பூர்வமாகவோ அவருக்கு சேர்ந்ததா இருக்கணும். தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை ஹிபாவா வழங்க முடியாது. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல மனநலம் கொண்ட ஒரு நபர் வந்து 21 வயது நிரம்பிய ஒரு முஸ்லிம் நபர் தனது பேர்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு வீட்டை வந்து தன்னுடைய நண்பருக்கு ஹிபாவா வழங்குறாரு அப்படின்னா அது சட்டப்படி செல்லுபடியாகும். ஆனா அவர் வேறொரு நபர்கிட்ட வாடகைக்கு இருக்கிற ஒரு வீட்டை ஹிபாவா அவருடைய நண்பருக்கு வழங்க முடியாது. அடுத்ததா இப்போ அதை வழங்குறவருடைய தகுதி பார்த்தோம். அதே போல அந்த ஹிபாவை பெறுபவருடைய தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹிபாவை பெறக்கூடிய நபர் வந்து யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் முஸ்லிமாவும் இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாத ஒரு நபராகவும் இருக்கலாம், எந்த வயதினராகவும் இருக்கலாம். அதுபோல எந்த ஒரு பாலினத்தை சேர்ந்த ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு கூட நம்ம ஹிபாவை வழங்க முடியும். ஆனா அப்படி அறிவிக்கப்பட்டு 6 மாதத்திற்குள்ள அந்த குழந்தையானது உயிருடன் பிறந்திருக்க வேண்டும். இப்போ உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முஸ்லிம் பெண் வந்து தனது முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டாருக்கு வந்து ஒரு நிலத்தை ஹிபாவா தர்றாங்க அப்படின்னா அது சட்டப்படி செல்லுபடியாகும். அதே போல ஒரு பாட்டி வந்து தனது புதிதாக பிறந்த தனது பேத்திக்கு தங்க வளையல்களை வந்து ஹிபாவா வளர்க்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்து முழுவதும் செல்லுபடியாகும். அடுத்ததா அந்த ஹிபா வழங்கக்கூடிய அந்த சொத்தோட தன்மை வந்து மிக மிக முக்கியம். அந்த ஹிபாவா வழங்கக்கூடிய அந்த அன்பளிப்பு சொத்தானது அந்த ஹிபா செய்யப்படுற அந்த நேரத்துல பிரசன்ட்ல இருக்கணும். எதிர்காலத்துல வரப்போற ஒரு சொத்தையோ அல்லது நிச்சயமற்ற ஒரு சொத்தையோ நம்ம வந்து ஹிபாவா மாற்ற முடியாது. உதாரணமா ஒரு வங்கி கணக்குல ஒரு 50,000 ரூபாய் ஒரு நபர் வச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து ஹிபாவா அவருக்கு இன்னொரு நபருக்கு மாற்ற முடியும். ஆனா அடுத்த வருடம் வந்து எனது விவசாய நிலத்துல விளையிற பயிர்களை நான் உனக்கு அன்பளிப்பா அதாவது ஹிபாவா தர்றேன் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு விஷயத்த டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹிபா அறிவிக்கிற அந்த நேரத்துல அந்த சொத்தானது நடைமுறையில இல்ல, ஃபியூச்சர்ல விளையிற ஒரு பயிரை வந்து நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றது அந்த சொத்தின் தன்மையின் அடிப்படையில ஒரு செல்லாத ஒரு ஹிபாவா கருதப்படும். இது போல இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.